வணக்கம். ஒவ்வொரு லக்னத்துக்கும் உண்டான லக்ன சுபரை நம்ம பார்க்கலாம். லக்ன சுபர் நமக்கு மிக நல்ல பலன்களை எப்பயுமே கொடுக்கும். அதற்குண்டான ராசி கற்களை நம்ம அணியும் பொழுது நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதில் எப்பயுமே 3 அல்லது 4 கிரகங்கள் நமக்கு சுபராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் அந்த லக்ன சுபர்கான ராசி கற்களை நம்ம அணிகிறதை பற்றி பார்க்கலாம். முதல்ல மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு உண்டான ராசிகள் பார்த்திங்கன்னா செவ்வாய், சூரியன், குரு என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் வருது. செவ்வாய்க்கு உண்டான பவளம், அடுத்து சூரியனுக்கு உண்டான கெம்பு, குரு பகவானுக்கு உண்டான புஷ்பராகம். இந்த 3 ராசி கற்களை நம்ம அணியும் பொழுது மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு சுபர் யாருன்னு பாருங்க. ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன், புதன், சனின்னு சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் லக்ன சுபராக அமையுது. அப்போ சுக்கிரனுக்கு உண்டான வைரம், புதனுக்கு உண்டான மரகத பச்சை, சனி பகவானுக்கு உண்டான நீலக்கல்ல அணியலாம். அதுக்கடுத்து மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு புதன், சுக்கிரன், சனின்னு சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் நமக்கு லக்ன சுபராக அமையுது. அப்போது புதனுக்கு உண்டான மரகத பச்சை, சுக்கிரனுக்கு உண்டான வைரம், சனி பகவானுக்கு உண்டான நீலம், இந்த ராசி கற்களை அணியலாம். கடக லக்னக்காரருக்கு சந்திரன், செவ்வாய், குருன்னு சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் சுப கிரகங்களாக அமையுது. சந்திரனுக்கு உண்டான முத்தை அணியலாம், செவ்வாய்க்கு உண்டான பவளத்தை அணியலாம், அதே போல் குருவுக்கு உண்டான புஷ்பராகத்தை அணியலாம். அதே போல் கடக லக்னத்துக்கு அடுத்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன், செவ்வாய், குருன்னு சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் சுப கிரகங்களாக அமையுது. சூரியனுக்கு உண்டான கெம்பு, செவ்வாய்க்கு உண்டான பவளம், குருவுக்கு உண்டான புஷ்பராகத்தை அணியலாம். அதுக்கு அடுத்தது கன்னி. புதன், சுக்கிரன், சனி கன்னி லக்னத்துக்கு சுபராக அமையுது. அப்போது புதன் பகவானுக்கு உண்டான மரகத பச்சை, சுக்கிரனுக்கு உண்டான வைரம், சனி பகவானுக்கு உண்டான நீலம், இந்த கற்களை அணியலாம். அதுக்கடுத்து துலாம். துலாமுக்கு சுக்கிரன், சனி, புதன் சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் சுப கிரகங்களாக அமையுது. சுக்கிரனுக்கு உண்டான வைரம், சனி பகவானுக்கு உண்டான நீலம், புத பகவானுக்கு உண்டான மரகத பச்சையை அணியலாம். அதுக்கடுத்து விருச்சிகம். விருச்சிகத்துக்கு செவ்வாய், குரு, சூரியன் சுபராக அமைகிறது. செவ்வாய்க்கு உண்டான பவளம், குரு பகவானுக்கு உண்டான புஷ்பராகம், சூரிய பகவானுக்கு உண்டான கெம்பு, இதை அணியலாம். அதுக்கடுத்து தனுசு. தனுசு லக்னத்துக்கு உண்டான சுபர் குரு, செவ்வாய், சூரியன் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் அமையுது. குருவுக்கு புஷ்பராகம், செவ்வாய்க்கு பவளம், சூரிய பகவானுக்கு உண்டான கெம்பை அணியலாம். அதுக்கடுத்து மகரம். மகரத்துக்கு உண்டான சுபர் பார்த்தீங்கன்னா சனி, சுக்கிரன், புதன் சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் அமையுது. சனி பகவானுக்கு நீலம், சுக்கிர பகவானுக்கு வைரம், புத பகவானுக்கு மரகத பச்சை, இந்த மாதிரி அணியலாம். கும்ப லக்னத்துக்கு சுபர் பார்த்தீங்கன்னா சனி, புதன், சுக்கிரன், இது நீலம் சனிக்கு, புதன் மரகத பச்சை, சுக்கிரன் வைரம். அடுத்து மீன லக்னத்துக்கு குரு, சந்திரன், செவ்வாய், குரு பகவானுக்கு உண்டான புஷ்பராகம், சந்திர பகவானுக்கு உண்டான முத்து, செவ்வாய் பகவானுக்கு உண்டான பாவனம். இது போன்ற ராசி கற்களை நம்ம அணிந்து பயன்பெறலாம். ஒவ்வொரு லக்னத்துக்கும் லக்ன சுபரை பார்க்கணும். அந்த லக்ன சுபர் நமக்கு அந்த 3 கிரகங்கள் வருது இல்லையா, அந்த 3 கிரகங்கள் எந்த கிரகம் நமக்கு பலமாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். பலமாக இருப்பதை பற்றி பார்த்தோம்னா அந்த கட்டங்களில் நமக்கு நட்பு, பகை அப்படின்னு இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த கிரகங்கள் பலமாக இருக்குதுன்னு கணிச்சு, அப்படி தெரியலன்னா நல்ல ஜோதிடரை அணுகி அதை கணித்து அதற்குண்டான ஒரு ராசிக்கல்லை மட்டும் நம்ம வலது கை மோதிரவரில் அணியும் பொழுது மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த ராசிக்கற்கள் எல்லாமே எங்களிடம் விற்பனைக்கு தயாராக உள்ளது. உங்களுக்கு 1500 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கும் அந்த ராசிக்கற்கள். தேவையானவர்கள் எங்களிடம் நேரடியாக அணுகி வாங்கி பயன்பெறலாம். அதுவும் இல்லாமல் நம்ம சரபேஸ்வர சிவன் பீடத்திலே, நாட்டம்பள்ளி வேட்டப்பட்டு கூட்டுரோடு சரபேஸ்வர சிவன் பீடத்திலே ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியிலும் சர்வேஸ்வர மகாயாகம் நடைபெறுகிறது. ஆலய திருப்பணி மிக விரைவாக ஆரம்பிக்கப்பட்டு செயல்படுத்த இருக்கிறோம். அதனால் அதற்குண்டான பொருளுதவியோ இறைவனுக்கு உண்டான பண உதவிகளோ செய்து பயன்பெறலாம். யாகங்களில் இலவசமாக கலந்து பயன்பெறலாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9943399889 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு பயனடையலாம். கும்பாபிஷேகம், யாகங்கள் இதுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் லைக் போடுங்க. வணக்கம்.